பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே வேதத்தில் நாம் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். இடறல் வருவது அவசியம், ஆனால் எவர்களால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவ ஜனத்திற்கு விரோதமாக, தேவ சபைகளுக்கு விரோதமாக தேசத்திலே அநேக உபாதைகள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு விதத்திலே சாத்தானுடைய சூழ்ச்சி, மற்றொரு காரியங்களை பார்க்கிற பொழுது மனுஷர்களுக்குள்ளே தங்களுக்குள் தாங்களே அடித்து கொண்டு, தங்களுக்கு தாங்களே வேற்றுமையான காரியங்களை பேசிக்கொண்டு, தங்களுக்கு தாங்களே தீராத காயங்களை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய ஜீவிதத்தை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது தெளிவாக, நாம் வேதத்தில் பார்க்கிற இன்னொரு சம்பவங்கள், இடறல் வருகிறது அவசியமாம். அப்படி என்றால் சில பாதைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கும், அவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்கிறதற்கும், அவைகளை நாம் கடந்து வருகிறதற்கும் சில காரியங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நாளிலே எவர்கள் மூலியமாக இடறல்கள் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. அப்படி என்றால், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், எவன் குழியை வெட்டுகிறானோ அதிலே அவன் விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு இடறலை, ஒரு துன்பத்தை, ஒரு வேதனையை ஒரு மனுஷனால் உண்டாக்க கூடுமானால் அவனுக்குத்தான் வேதனை, அவனுக்கு தான் ஐயோ என்று வேதம் பதிவிடுகிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் மூலியமாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் தீங்கு செய்கிறவர்களாக அல்லது உங்களுடைய காரியங்களை பழித்தீர்க்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்று சொன்னால், வேதம் தெளிவுபடுத்துகிறது உங்களுக்கு ஐயோ என்று. ஆகவே இப்படிப்பட்ட சுபாவத்தை விட்டு நாம் விலகி, கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிற காரியங்களை நாம் கருத்தில் கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்வை அவர் சீரமைத்து நம்முடைய வாழ்விலே பெரிய ஆசீர்வாத நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். இந்த நாளிலே இடறல்கள் எனக்கு ஏன் என்று நாம் கேட்காமல், நம்மை இடற பண்ணுகிற எவன் மூலியமாக இடர்கள் நமக்கு வருகிறதோ அவனுக்கு நேரிடுகிறதை காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையின் மூலியமாக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்றபடி இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் எங்களுடைய வாழ்க்கையிலும் மனுஷர்களுடைய இடையூறுகளின் நிமித்தம், சில துஷ்டர்களுடைய காரியங்களின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா இடர்களையும் ஆண்டவரே, இடர்கள் உண்டாக்கினவர்களையும் நீர் ஆண்டவரே அப்பா பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இந்த நாளையிலே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.